ஹாய் கைஸ், ஊப்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இன்டர்வியூவில் கேட்க போகிற கொஷின்ஸுக்கு நம்ம கான்ஃபிடண்ட்டாக ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். டெஃபனேஷன் தெரியும், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண வராது. இதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமே. இந்த வீடியோவில் டாப் 10 ஊப்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் ஸ்மார்ட்டாகவும் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட இன்டர்வியூ டிப்ஸு எல்லாத்தையோடையும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் வாட் இஸ் ஊப்ஸ்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரியல் டைம் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறது தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லி கலரு மாடல் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணி வரும். ட்ரிப்ஸாக ரியல் வெல் மாடல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம். இதை நெக்ஸ்ட்டு 4 பில்லோஸ் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தா என்கேப்சுலேஷன் டேட்டா ஹைடிங்காக யூஸ் பண்ணுவோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா கோடிங் ரீயூசபிலிட்டிக்காக, பாலினாமிசம் சேம் மெத்தட் பட் டிஃப்ரெண்ட் பிஹேவியராக இருக்கும். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஹைடிங் இம்ப்ளிமெண்ட் டீட்டெயில்ஸ். 4 இதில் மெயினானது என்னென்னா கோட் ரீயூசபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் மெயின்டபிலிட்டிக்காக இந்த 3 விஷயங்களையும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸ்மார்ட் லைனில் சொல்கிறது. இப்போ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்க நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். வாட் இஸ் என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது இது டேட்டாவையும் மெத்தடையும் இது ஜாயின் பண்ணி வேர்ட் பண்ணி வச்சுருக்கோம், சிங்கிள் யூனிட்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எப்படின்னா ப்ரைவேட் அப்படிங்கிறத வச்சு நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா யூஸிங் கெட்டர் அண்டு செட்டர் அப்படிங்கிறத வச்சு. இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் ஏடிஎம் பாஸ்வேர்டுன்னு சொன்னா இது நம்மளால் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட் வேரியபிள் பப்ளிக் கெட்டரும் ஹைடிங் இருக்காங்க, செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கொஷின் வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ரீயூசபிள் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் பேரண்ட் கிளாஸில் இருக்கிறத சைல்டு கிளாஸுக்கு அதான் இன்ஹெரிட்டன்ஸ். அனிமல்லேருந்து டாகுக்கு போகிறது எக்ஸாம்பிள். இப்போ டாகை அனிமலோட சவுண்டு வச்சு நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியும். இது டூப்ளிகேட் கோடை அவாய்ட் பண்ணிக்கும். இதுக்கு ஸ்மார்ட்டாக சொல்லணும்னா ஈஸியர் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறது. அனிமலில் தான் டாக் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஈஸியர் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறது. இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. வாட் இஸ் பாலினாமிசம் அப்படின்னா சேம் ஆக்ஷன் பட் டிஃப்ரெண்ட் பிஹேவியராக இருக்கும். இது கம்பைல் டைம் பாலினாமிசம், ரன் டைம் பாலினாமிசம் தான். கம்பைல் டைம் பாலினாமிசம் மெத்தட் ஓவர்லோட், ரன் டைம் பாலினாமிசம் மெத்தட் ஓவர் ரைடுன்னு. ஒன் பர்சன் ஆக்ட்ரஸ் மேனேஜராக இருப்பாங்க ஆஃபீஸில், ஹோமில் ஃபாதராக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸும் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இது டைனமிக் மெத்தட் டிஸ்பேச்சாக இருக்கும். இது ரன் டைம் பாலினாமிசத்துக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஷோவிங் ஒன்லி த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் அண்ட் ஹைடிங் அன்னெசரி இன்டர்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு கார் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா இன்ஜினோட மெக்கானிசம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. அது எப்படி ட்ரைவ் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். இது மெயினாக என்ன 2 விஷயத்துனா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத 2 விஷயங்களை இது இன்க்ளூட் பண்ணியிருக்கும். இது காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணி விடுறது தான் இதோட மெயின் வேலையே. முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு மிச்சது எல்லாத்தையும் அதை ஹைட் பண்ணிடும். அப்ஸ்ட்ராக்ஷன் கிளாஸுக்கும் இன்டர்ஃபேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா அப்ஸ்ட்ராக்ஷன் கிளாஸ்னால் பார்ஷியலி அப்ஸ்ட்ராக்டடாக இருக்கும். இது நார்மல் மெத்தட்ஸை இது பண்ணியிருக்கும். இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸாக இருக்கும். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். இது அப்ஸ்ட்ராக்டட் மெத்தட்ஸை ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணியிருக்கும். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணும். இது எப்படின்னா எப்போ நீங்கள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இன்டர்வியூ டைப்ஸில். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் என்னவா இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நாட் சப்போர்ட்டட் இன் ஜாவா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டு அவாய்ட் த ப்ராப்ளம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராப்ளத்தை 2 பேரண்ட் கிளாஸ் இருந்து சேம் மெத்தடாக இருந்துச்சுன்னா அங்கே கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஜாவா டஸ் நாட் சப்போர்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வித் த கிளாஸில் சப்போர்ட் பண்ணாது. பட் யூஸிங் இன்டர்ஃபேஸ் வச்சு நம்மளால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷின் என்னன்னா வாட் இஸ் டைட் கப்ளிங் பிசஸ் லூஸ் கப்ளிங் அப்படின்னா டைட் கப்ளிங் அப்படின்னா கிளாஸஸ் ஆர் ஸ்ட்ராங்லி டிபெண்ட் ஈச் அதை ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட்டாக இருக்கும். இது மாடிஃபை பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். லூஸ்லி கப்பிள்டு அப்படின்னா டிபெண்டன்ட் இஸ் ரெடியூசிங், டிபெண்டே இருக்காது. இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி இதை அச்சீவ் பண்ணுவாங்க. லூஸ்லி கப்பிள்ங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணால் மெயின்டெனபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட கெஸிங்கில். வாட் இஸ் ஏ அப்படிங்கிறது ஹேஸ் ஏ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இஸ் ஏ அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக் இஸ் ஏ அனிமல் அப்படின்னா அனிமல்லேருந்து டாக் இருக்குதுன்னு சொல்கிறது. ஆஸ் ஏ அப்படிங்கிறது காம்போசிஷன் அப்படின்னு காரில் இன்ஜின் இருக்கலாம் இல்லாமலையும் போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஆஸ் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காம்போசிஷன் இஸ் ப்ரிஃபர்டு த ஓவர் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ரியல் டைம் டிசைன். நிறையா ரியல் டைம் டிசைனில் இது ஓவர் இதுவாக இருக்கும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ ரவுண்டு ஒன்று சொல்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு டிசைன் கொடுத்துறாங்க பேங்க் சிஸ்டம் அப்படின்ட்டு. அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரியேட் த அக்கௌண்ட் கிளாஸை கிரியேட் பண்ண சேவிங் அக்கௌண்ட்டை அக்கௌண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. யூஸிங் என்கேப்சுலேஷன் ஃபார் பேலன்ஸுக்கு என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணுங்கள். யூஸிங் இன்டர்ஃபேஸ் ஃபார் த பேமெண்ட் மெத்தடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுக்கான ஸ்ட்ரக்சரோட ஆன்சரை நீங்கள் என்னை கமெண்டில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ டைம்ஸில் எந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது நீங்கள் டெஃபினேஷனை மட்டும் சொல்லக்கூடாது. அதுக்கான எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு ரியல் டைம் சினாரியோ, அதை ஒரு கான்ஃபிடென்ட் டோனில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோடு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரியான நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் இம்பேக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது மட்டும் பண்ணால் போதுமா தர்ஸு அப்படின்னு நீங்கள் கேட்குறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இதை மட்டும் பண்ணாமல் நம்மளோட ஊப்ஸ் கான்செப்டை மட்டும் தனியாக தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கிளியராக அப்படிங்கிறது இன்டர்வியூ டயத்தில் ஒரு கிளாரிஃபையாக, அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் பண்ணால் தான் நம்மளால் வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூ ஃபார் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் சீரீஸில் இது பேஸ் கிளாஸு, அதாவது எப்படியெல்லாம் வந்து சினாரியோஸ் யூஸ் பண்ணி நான் கோடு இன்டர்வியூஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். See you in next video. Thank you for watching.